ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 12வது வகுப்பு இயல் 3ல் இருந்து ஒரு 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். 25 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, 2வது இயல் முடிச்சிட்டோம், 3வது இயலில் இருந்து நம்ம டெஸ்ட் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் உரைநடை முழுவதும் பார்க்குறோம். ஏன்னா கம்பராமாயணம் அது வந்து கொஞ்சம் பெரிய பகுதி, அதுலேருந்து நிறைய நமக்கு வினாக்கள் இருக்கிறதுனால இலக்கணத்திலேருந்து ஒரு சில வினாக்கள் தான் இருக்குது. அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இலக்கணம் நிறைய பார்க்கலாம். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா இதுதான். இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது தான். ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடிப்பொழுதேயான விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும், எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. விருந்தோம்புன்னு சொன்னோன்னே நம்ம விருந்தோம்பல் நினச்சிடக்கூடாது. இது என்ன, நம்ம ஜலாலுத்தீன் ரூமி அப்படிங்கக்கூடிய ஒரு கவிஞருடைய பாடல் வரிகள் தான் நம்மை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. சரி, இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். இவர் பிறந்த வருடம் வந்து 1707. சரியா? ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த ஜலாலுத்தீன் ரூமி அப்படிங்கக்கூடிய ஒரு கவிஞர் தான். எப்படி பாடியிருக்காரு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து அப்போ திடீர்னு வரும், எதிர்பாராத விருந்தாலே ஏதாவது ஒன்று வரும். கண்டிப்பாக நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாவற்றையும் என்ன செய்யணுமாமா, வரவேற்றுக்கணுமாமா, அப்செட் ஆகக்கூடாது. சரி வாங்க, இது வந்து மற்றொரு படைப்பு திவான் இ ஷம்டி. இது வந்து என்ன அப்படின்னா அவருடைய மற்றொரு படைப்பு. இது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர். எதை நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பகுதியை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் யார்? கோல்மன் பார்க்கஸ். தமிழில் யாருன்னா என் சத்தியமூர்த்தி. சரியா? நமது பாடப்பகுதி இதுதான். தமிழில் வந்து என் சத்தியமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்த இந்த பாடல் பகுதி தான் நமக்கு வந்திருக்குது. பாடல் தலைப்பு என்ன அப்படின்னா தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில். சரியா? அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. குடும்பம் எனும் சொல் முதலில் பயின்று வந்துள்ள நூல். இது பாட பகுதியே நமக்கு வந்து சுற்றத்தார் கனே உல, நமது குடும்பம், சுற்றத்தார், இந்த பத்திரி தான் இருக்கும், அந்த பகுதியே தான் இருக்குது. சரி, குடும்பம் எனும் சொல் முதலில் பயின்று வந்துள்ள நூல் எது? விடை பார்த்துடலாமா? புறநானூறு, திருக்குறள், தொல்காப்பியம், அகநானூறு, எதுமா? திருக்குறள். சரியா? ஓகே, அடுத்த வினாக்கு போகலாம். குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக பக்தவசல பாரதி குறிப்பிடுவது. இந்த கட்டுரையை எழுதினவர் அவர் தான், பக்தவசல பாரதி தான். அவருடைய அந்த கருத்துப்படி குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடை கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? விடை பார்த்துடலாம். விடை என்ன? திருமணம். திருமணம் தான் வந்து குடும்பம் முடிகிறதுக்கு வந்து, ஏன்னா மனை, இல்லறம் இதுக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால திருமணம் தான் வந்து அடிப்படையாக இருக்குங்கிறது அவருடைய கருத்து. அடுத்தது பாருங்க. குரம்பை, புலம்பில், முன்றில், வரைப்பு, முற்றம் என்பன இதெல்லாம் வந்து எதை குறிக்கின்றன? இது நமக்கு பாடப்பகுதி இந்த லெசன்ல இருந்து படிக்கிறதுனால டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். இதுவே மொத்தமாக நமக்கு வந்து ஒரு தேர்வில் கேட்கும்போது அகப்பொருள் இலக்கணம் படிச்சிருப்போம். ஸோ அதில் இருந்து இந்த மாதிரி வரும். குரம்பை, புலம்பில் அதில் இருந்து வந்திருக்குதா இல்லை இந்த பகுதியிலேருந்து வந்திருக்கா நமக்கு கண்டிப்பாக குழப்பம். சரியா? அதனால பார்த்துக்கோங்க எதை வந்து குறிக்குது இதெல்லாம். விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? வாழ்விடங்களை குறிப்பன. இது போக வேறு சிலவைகளும் இருக்கு. நம்ம வந்து இல்லம், மனை, அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதிய வார்த்தைகள், அதனால இதை மட்டும் நம்ம வினாக்களாக எடுத்திருக்கோம். பார்த்துக்கோங்க. குரம்பை, புலம்பில், முன்றில், வரைப்பு, முற்றம் இதெல்லாம் என்ன? வாழ்விடங்களை குறிப்பன. அடுத்த வினா பாருங்க. புக்கில்னா என்ன? மணந்தகம், நும்மனை, கடும்பு. எதை குறிக்கிறது? புக்கில்னா என்ன? மணந்தகம்னா என்ன? நும்மனைனா என்ன? கடும்புனா என்ன? விடை பார்த்துருப்பீங்கம்மா. விடை கண்டுபிடிச்சிட்டாமா? விடை பார்த்துடலாமா? சரி, விடை பார்த்துடலாம். ஏன்னா நம்ம படித்தது தானே, அதனால திருப்பி ரீகால் தான் பண்ண போகிறோம். சரியா? அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொண்ட மாதிரி இருந்தது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை மட்டும் நம்ம ஹிண்ட்ஸ் கூட சேர்த்து குறிச்சிக்கோங்க. புக்கில்னா தற்காலிக தங்குமிடம், மணந்தகம் அப்படின்னா தனி குடித்தனம்,
நும்மனை அப்படின்னா கணவரின் இல்லம், எம்மனை அப்படின்னா அந்த எப்படி சொல்ல மனைவியினுடைய இல்லம், பிறந்த வீடு, கடும்பு அப்படின்னா குடும்ப அமைப்பு. அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறி. என் மகள் ஒருத்தியும் பிறன் மகன் ஒருவனும். இது எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கு? நும்மனை சிலம்பு கலிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக. இது என்ன நூல்? ஐங்குறு நூல் தானா இல்ல வேற நூலா? மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. இது குறுந்தொகை. வானரை கூந்தல் முதியோன் சிறுவன். இது என்ன அப்படின்னா தொல்காப்பியம். எம்மகள் ஒருத்தியும் பிறன் மகள் ஒருவனும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அந்த சங்க காலங்கள்ல இப்ப திருமணமாகி பெண்கள் கணவர் இல்லத்துக்கு சொல்றாங்க இல்லையா, அப்படி இல்லாம பெண்கள் இல்லத்திலேயே அவங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியும் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான். ஸோ என் மகள் ஒருத்தியும் பிறன் மகன் ஒருவனும். அப்புறம் நும்மனை சிலம்பு கலிய அயரினும். இது அப்போ இதுல பாடல் வரியும் நூலும் கொடுத்துருக்கோம். பொருந்தாதது ஒண்ணு மட்டும் தவறு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? வானரை கூந்தல் முதியோன் சிறுவன். இது தொல்காப்பியம் அல்ல, புறநானூறு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே தான். அப்போ 4 வினாவையும் சேர்த்து நம்ம கொஸ்டின் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போக வேண்டாமேங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. என் மகள் இது கலித்தொகை. நும்மனை ஐங்குறு நூறு. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே குறுந்தொகை. வானரை கூந்தல் முதியோன் சிறுவன் புறநானூறு. சரி, அடுத்த வினா போலாம். இது நம்ம தமிழர் பரம்பரையை பற்றியது. அதனால ஒவ்வொருத்தங்களும் எள்ளு பேர்த்தி, கொள்ளு பெயர்த்தி, தாய் பழி, பூட்டி, ஓட்டி, சேயோல், பறை, இந்த மாதிரி பரம்பரையை குறிக்கிற மாதிரி நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. சரியா? பக்சவசல பாரதி அவர்களுடைய கட்டுரையில இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுல இருந்து நமக்கு அந்த சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ தாய், பாட்டி, பூட்டிக்கு அப்புறமா ஓட்டி, சேயோல், பறை, இது மாத்தி கொடுக்கலாம். சரியா? அதனால இந்த அட்டவணையை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கம்மா. இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வலியதுவே மனையகம் புகாக காளையான. இது என்ன நூல்ல இடம்பெற்றுள்ளது? இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நூலுமா? தொல்காப்பியம். சரியா? இது எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். இங்க அந்த இல்லறம், திருமணம், இந்த மாதிரி வார்த்தைகளே இடம்பெறலையாமா தொல்காப்பியத்துல. எதுதான் இருக்குன்னு பாருங்க. மனை அப்படிங்கிறது இருக்கு, அப்புறமா இல்லகம், அந்த இல்லம், அந்த இது ரெண்டும் தான் இருக்குது. வேற அந்த திருமணமோ இல்ல குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்துல இடம்பெறவில்லை. அப்போ இடம் பெற்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா மனை, மனையகம். ஓகே, மனை, மனையகம். இது இடம்பெற்ற நூல்னா தொல்காப்பியம். இது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 5 நூல்கள் பார்த்துருக்கோம். சரியா? புறநானூறு, அகநானூறு, அப்புறம் குறுந்தொகை, தொல்காப்பியம், அகநானூறு, இது எல்லாமே பார்த்துருக்கோம். பாடல் வரிகளை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். பக்சவத்தல பாரதியின் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் பரிசு பெற்ற படைப்பு. தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய பரிசு பெற்ற படைப்பு. பாணர் இனவரவியல், தமிழர் உணவு, தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள். இது எல்லாமே அவருடைய படைப்புகள் தான். விடை பார்த்துடலாமா? விடை என்னமா? தமிழர் மானிடவியல். சரியா? இதுதான் அவருடைய தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற படைப்பு. அடுத்த வினா போலாம். அப்புறம் பாருங்க. வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்றவர். இது நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம்ல, அவர் தான். ஏன்னா அவர் இந்த எளிய நடையில இது ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜலாத்தீன் ரூமி. இதே புத்தகத்தில் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜலாத்தீன் ரூமி எவற்றை வாயிலுக்கே சென்று வரவேற்பாயாக அப்படின்னு கூறுகிறார் அப்படின்னு இருக்கும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவை அனைத்தையுமே அவர் வாயிலுக்கு சென்று வரவேற்கணும்னு ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் குறிப்பிடுகிறார். சரி, அப்புறம் பொறுத்துக்க பாருங்க. கனி யாவரும் கேளீர், யாதும் ஊரை யாவரும் கேளீர், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்
காக்கை குருவி எங்கள் ஜாதி. இதில் வந்து யார் வந்து கூறின கூற்று. இது நமக்கு பாடப்பகுதிகளாக கொடுக்கப்படவில்லை. சரியா, ரொம்ப வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் லெசன் பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வரிகள் எல்லாமே இருக்குது. ஆசிரியர் பெயர் கொடுக்கப்படலை, ஆனால் அவர்களுடைய வரிகள் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்காது. இருந்தாலும் நம்ம நினைவுபடுத்தி வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது கணியன் பூங்குன்றனார். இது எதனுடைய தொடக்கம் அப்படின்னா நற்பண்பினுடைய வளர்ச்சி அப்படிதான் கொடுத்துருக்கு. நற்பண்பின் வளர்ச்சியாக கருதப்படுவது என்ன? கணியன் பூங்குன்றனார் கூறிய யாவரும் கேளீர் என்ற பாடல். ஓகேவா, இந்த மாதிரி வினா கேட்கலாம். அதே மாதிரி வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்றவர் யாரு? ஜலாலுத்தீன் ரூமி. அப்புறம் பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர் வந்து வள்ளுவர். இது எதாக கருதப்படுகிறது? நற்பண்பினுடைய முதிர்ச்சியாக கருதப்படுகிறது. அப்புறம் வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இது வந்து தமிழ் நற்பண்பின் தொடர்ச்சி. அதுவே தொடர்ந்து வருது. ஃபர்ஸ்ட் தொடங்குது, அப்புறம் அது வளர்ச்சி பெறுது, அப்புறம் முதிர்ச்சி பெறுது, அப்புறமா அதுவே தொடர்ந்து வளர்ச்சி வருது. சரியா, ஓகே. அப்புறம் நம்ம கம்பராமாயணத்துக்கு போயிடலாம். கம்பராமாயணம் எழுதுனது கம்பர், தேரெழுந்தூர். இதெல்லாம் நம்ம 6th to 10th நிறையவே திருப்பி திருப்பி படிச்சுட்டு ஆசிரியர் குறிப்பில். அப்புறம் கம்பராமாயணம், கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். அப்புறம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6 காண்டங்கள். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். ஸோ இந்த மாதிரி அயோத்தியா காண்டம், இந்த மாதிரி 6 காண்டங்கள் நம்ம படிச்சிருப்போம். அது தவிர இதில் 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை படலங்கள் இருக்குது? 118 படங்கள். படலங்கள் இது வந்து நம்ம 10வது வகுப்பு தரத்தில் இல்லை. அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 118 படலங்கள். அது போக 10,589 பாடல்கள் உள்ளன. எங்கே? கம்பராமாயணத்தில். சரியா, இனி கம்பராமாயணத்துலேருந்து ஒரு வினாக்கள், கொஞ்சம் வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் என்று கூறியவர் யாரு? யாரிடம் கூறினார்? நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் என்று யார் யாரிடம் கூறியது? விடை பார்த்துடலாமா? சரிம்மா, விடை பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வினாக்கள் எதிர்பார்க்கலாம்ல. விடை என்ன அப்படின்னா ராமன் வந்து குகனிடம். அப்போ இது எங்கே இருக்குது? குகப்படலத்தில் இருக்குது. சரியா, அப்படி ஞாபகம். குகன் வந்து ராமனை பார்க்க போகும்பொழுது ராமன் வந்து குகனை பார்த்து வருந்து ராமன் இந்த மாதிரி வனத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத பார்த்து குகன் வருந்தும் பொழுது ராமன் வந்து குகன்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவார். சரியா, நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். சரிம்மா, அடுத்தது போலாம். மாண்டது என் மாயப்பாசம், வந்தது வரம்பு இல் காலம், பூண்ட மா தவத்தின் செல்வம், போயது பிறவி என்பால் யார் என்று கூறியவள் யாரு? சரியா, மாண்டது என் மாயப்பாசம். இது வந்து யாரு கூறினது? சடாயு, அனுமன், சபரி, சுக்ரீவன். அட்லீஸ்ட் ஒவ்வொரு லைனையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்பதான் நமக்கு வந்து பாடல் மறக்காது. விடை பார்த்துடலாம். விடை யாருமா? சபரி. சபரிங்கிறது யாரு அப்படின்னா அந்த ராமனுக்காக தவம் இருந்த ஒருத்தங்க. இது வந்து அந்த போர்லையோ இல்லை அந்த கம்பராமாயணத்திலேயோ உள்ள வந்து எதுவும் இருக்காது. ஆனால் இவங்க வந்து ராமனுக்காக தவம் இருந்திருப்பாங்க. ராமன் பட்ட உடனே, ராமனை பார்த்த உடனே அவங்களுடைய அந்த தவத்துக்கு காரணமாக என்ன அந்த பலன் கிடைச்சிருக்கோ அப்போ இந்த சபரி அப்படிங்கிற கூடியவங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மாண்டது என் மாய பாசம் அப்படின்லாம் சொல்லிட்டு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் விருந்து படைப்பாங்க. இதுதான் இதனுடைய பொருள். ஓகே, அடுத்து போலாம். அனகனும் அரியும் வேந்தும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். இங்கு குறிப்பிடப்படும் உடுபதி மற்றும் உவா என்பன. பார்த்துக்கோங்க. அனகனும் அரியும் வேந்தும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். இங்கு குறிப்பிடப்படும் உடுபதி மற்றும் உவா. இது வந்து அதனுடைய பொருள். பாடல் வரிகள் கொடுத்து நமக்கு பொருள் கேட்பாங்க இல்லையா, அந்த வகையில பாடல் வரியிலிருந்து தான் வினா கேட்டிருக்கு. விடை பார்த்துடலாமாம்மா. விடை என்ன அப்படின்னா உடுபதி அப்படின்னா சந்திரன், உவா அப்படின்னா அமாவாசை. அடுத்த வினா போலாம்.
அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அரியும் வேந்தும். இதில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த இருவர் யாரு? அனகன் அரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருவர் யாரு? சரியா? அனகன்கிறது யாரு, அரிங்கிறது யாரு? அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அரியும் வேந்தும். விடை பார்த்துடலாமா? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? ராமன் மற்றும் சுக்ரீவன். அனகன்கிறது யாரு? ராமன். அரிங்கிறது சுக்ரீவன். அப்புறம் பாருங்க, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் அது காரும் என்று ராமன் யாருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று கூறினான். இதுலயே கொஸ்டின்லயே 2 கொஸ்டின் நம்ம இன்னும் மேக் பண்ணலாம், உருவாக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். ஏழினோடு ஏழாய் நின்ற அந்த மாதிரி என்று ராமன் என்று கூறியவர் யார் அப்படி கேட்கலாம். யாரு? ராமன். கூறியவர் யாருன்னு கேட்டா ராமன். அடுத்தது என் புகழ் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் உன்னுடைய புகழும் நிலைத்து நிற்கும் என்று ராமன் யாரை பார்த்து கூறினார்? சரியா? அந்த மாதிரி வினா கேட்கலாம். குகன், சுக்ரீவன், வீடனன், சடாயு. விடை பார்த்தலாமா? விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமா? வீடனன். இந்த வீடனன்கிறது யாரு? ராவணன் சீதையை கவர்ந்து சேர்ந்து இலங்கைக்கு போயிருப்பாங்கல்ல, அப்ப இலங்கையில இருந்த அந்த அவர் தான் இந்த வீடனன் அப்படிங்கிறவர் இலங்கையில இருந்து ராவணனுக்கு அறிவுரை சொல்லுவார். ஆனா அவர் கேட்காம நீ வெளியே போன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வீடனன் அவர்கள் ராமனை சந்தித்து பேசுவாரு. அப்போ அவர் சொல்லுவார். சரியா? இந்த வார்த்தையை சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ வீடனனோட சேர்ந்து 7 பேர் ஆயிட்டான் நாம சகோதரர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. அன்புல நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் குகன் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வீடனனையும் சேர்த்திருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்க. குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனோம். இதுல 6வது சகோதரராக குறிப்பிடப்படுபவர் யாரு? பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்களும் கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதில் 5வது யாரு, 4வது யாரு, 7வது யாருங்கிறது பார்த்துக்கோங்க. 7வது இப்போ தான் பார்த்தா வீடனன். ஸோ அப்போ வீடனன் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 3 பேரில் யார் 6வது சேர்ந்துருக்காங்கன்றது 6வது சகோதரர். விடை பார்த்துடலாமா? விடை யாருமா? சுக்ரீவன். 6வது யாரு? சுக்ரீவன். அப்போ அன்புல நம்ம ஐவரானோம், இன்று முதல் ஐவரானோம் அப்படின்னு சொல்றது யாருன்னா குகன். 5வது குகன், 6வது சுக்ரீவன், 7வது வீடனன். அப்புறம் பாருங்க, தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே. இதுல தாழ்கடல் என்று சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்ன? தாழ்கடல் ரொம்ப ஈஸி தானே. இதுல இலக்கண குறிப்புலாம் ரொம்ப பெருசா இல்லை, ஆனா பொருள் தான் கொஞ்சம் நமக்கு தெரியணும். தாழ்கடல், தாழ்ந்த கடல், தாழ்கின்ற கடல், தாழும் கடல். அப்ப விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை என்னதுமா? இணைத்தொகை. அடுத்தது பாருங்க, ஈறுபோதல் மற்றும் இனமிகள் என்ற புணர்ச்சி விதி அமையப்பெற்ற சொல் எது? பின்வருவனவற்றில் ஈறுபோதல் கடைசி வார்த்தை என்ன செஞ்சிருக்கணும்? மறைஞ்சிருக்கணும். அடுத்தால அதுக்கு பக்கத்துல அதற்கு இனமான ஒரு சொல் வந்திருக்கணும். அதுல இங்க இருக்கக்கூடியதுல எது? கட்டுமரம், அருங்கானம், அவ்வீடு, சென்றவர். கட்டு மரம் பிரிச்சு பாருங்க. கட்டு கூட்டல் மரம் தான், அப்படியே சேர்ந்துருச்சு. அப்ப அது இல்லை. அருங்கானம், அருமை கூட்டல் காணம், மை இருக்குது, மை காணாம போயிடுச்சு. அப்போ அதுதான் ஈறுபோதல், அரு கூட்டல் காணம்னு வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? காவினுடைய இன எழுத்து என்னது? இங்கு. அதுதான் என்ன செஞ்சிருக்கு? இனம் மிகுந்து வந்திருக்கு. அப்போ விடை என்னதுதான்? அருங்கானம். அப்புறம் பாருங்க, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் உயிர் துணைவன் என்றான். இது இடம்பெற்ற காண்டம் என்ன? எந்த காண்டத்துல இடம்பெற்றுள்ளதுங்கிறது தான். சரியா? கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம். விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? கிட்கிந்தா காண்டம், நட்பு கோட்படலம். படலம் பார்த்தீங்கன்னா நட்பு கோட்படலம். மொத்தம் எத்தனை படலமா? 118 படலம். மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, பூ மாணிக்க வாசகர் என்ற பூமணியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு பார்த்துட்டு தான் வரும். சரியா? 3 இயல்லையுமே இது 3வது சாகித்ய அகாடமி விருது நம்ம பார்க்குறோம். பூ மாணிக்க வாசகர் என்ற பூமணியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு எது? விடை பார்த்துடலாம். வெக்கை, பிறகு அஞ்ஞாடி, கொம்மை.
விடை பார்த்துடலாமாம்மா? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை என்னதுமா? அஞ்ஞாடி. சரியா? இது எல்லாமே வந்து பூ மாணிக்க வாசகர் அவருடைய பெயர். அவர் சுருக்கி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பூமணி அப்படிங்கிற பெயரில் அவர் வந்து கட்டுரைகள் சிறுகதைகள் எல்லாமே எழுதிட்டு வருவார். அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு என்னது? அஞ்ஞாடி. அடுத்த வினா பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை அதான் சங்க இலக்கியங்களில் இல்லாத சொற்கள், ஆனால் அது நடைமுறையில் இருந்துள்ளது. நம்ம வீடியோ தொடக்கத்திலே பார்த்தோம்ல, திருக்குறளில் வந்து குடும்பங்கிற கூடிய வார்த்தை தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது புத்தக வினா. விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? திருமணமும் குடும்பமும். அடுத்த வினா பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. இது என்ன அப்படின்னா ஆசிரியரும் அவர்களுடைய படைப்புகளும். உரிமை தாகம், அஞ்ஞாடி, ஜலாலுத்தீன் ரூமி, தமிழர் குடும்ப முறை. இதெல்லாம் எழுதிய ஆசிரியர்கள். உரிமை தாகம்ங்கிறது யார் எழுதினது? அஞ்ஞாடிங்கிறது இப்போதான் நம்ம பார்த்தோம்ல, அஞ்ஞாடிங்கிறது ஜலாலுத்தீன் ரூமி. அப்புறமா வந்து தமிழர் குடும்ப முறை. இப்போ ஒரு கொஷின் விட நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம், முந்தின கொஷின், அதனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உரிமை தாகம் அப்படிங்கிறது யார் எழுதுனா பக்சவத்தல பாரதி. அஞ்ஞாடிங்கிறது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு. ஜலாலுத்தீன் ரூமி என்பவர் பாரசீக கவிஞர். தமிழர் குடும்ப முறை இந்த கவிதை இதை பாடப்பகுதி இதை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் பூமணி. ஓகே, அடுத்த வினாக்கு போகலாம். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடியவர் யாருமா? பாரதியார். ஓகே, இதெல்லாம் அவர் எதை வெளிப்படுத்துறாரு? இது புத்தக வினா. ரொம்ப ஈஸியா இருக்குதுல்ல. தந்தையர் நாடென்ற போதினிலே, அதிலேயே நமக்கு விடை இருக்குது. என்னது? தந்தை வழி சமூக முறை. அடுத்தது பாருங்க. பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்கள். காரணங்களுள் பொருந்துவதை தேர்ந்தெடுத்துக. எது வந்து பொருள் குழப்பம் இல்லாமல் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும்? கீழே கொடுத்துருக்கிறதுல சரியான கூற்றை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது இலக்கணத்தில் உள்ளது. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல், நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல், வல்லின மெய்களை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுதல். இதெல்லாம் என்னன்னு பாருங்க. சரியானது. இதில் ஒன்று மட்டும் பொருத்தமானது, சரியானது. அதை தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். விடை பார்த்துடலாமா? விடை என்னது அப்படின்னா நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இடணும். வேற எல்லாமே வந்து இடைவெளி விட்டு எழுதுனா தவறாயிரும், இடைவெளி விடாமல் எழுதினாலும் தவறாயிரும், வல்லினமைகளை தேவையான இடங்களில் இல்லாமல் எழுதினாலும் தவறாயிரும். இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்களேன். அடுத்தால வரக்கூடிய வினாவில் உங்களுக்கு கிடைச்சிரும். பாலை பாடினான், பாலை பாடினான். இப்போ ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்களேன். பாலை பாடினான், அப்புறம் பாலை பாடினான். இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். எதை குறிக்குது? இப்போ பாலை பாடினான் அப்படின்னா அது எதை குறிக்கிறது? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? இல்லை, ஈஸியாக ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்களேன். வல்லின எழுத்து சரியான இடத்துல போட்டாதான் பொருள் சரியாக வரும். அதை மாற்றி எழுதணும்னா பொருளே மாறி போயிடும். பாலை பாடினான், பாலை பாடினான். இப்போ புரியுதா? பாலை பாடினான் அப்படிங்கிறது என்னது? பாலை அப்படிங்கக்கூடிய ஒரு திணையை பாடினான் இல்லையா? அதுவே பாலை பாடினான் அப்படின்னா பருகக்கூடிய அந்த பாலினை பற்றி பாடியது. இதுதான் கொஷின். அதே மாதிரி தேரினை பார்த்தான் அப்படி பார்த்துக்கோங்க. தேரை பார்த்தான், அப்புறமா தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். தேரைனா என்ன? தேர். அப்போ இதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். அப்புறம் பாருங்க. தற்காலிக தங்குமிடத்தை புக்கில் என்று கூறும் நூல். இப்போ இலக்கணம் வந்து கொஞ்சம் நம்ம கண்டினியூஸாக நிறைய இருக்குது இந்த இயலில். தனியாகவே ஒரு 25 வினாக்கள் எடுக்கலாம். நம்ம கம்பராமாயணத்தில் அதிகமாக வினாக்கள் எடுத்தனால இதிலிருந்து அதிகமாக வினாக்கள் எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த உரைநடையை முடிச்சிடலாம். தற்காலிக தங்குமிடத்தை புக்கில் என்று கூறும் நூல். அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை. விடை பார்த்துடலாமாம்மா? விடை என்னதுமா? புறநானூறு. தற்காலிக தங்குமிடத்தை புக்கில் என்று கூறும் நூல் இது புறநானூறு. அப்போ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நம்ம எத்தனை வினாக்கள் பார்த்துருக்கோம்? ஒரு 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். இந்த 25 வினாக்களையும் முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி இந்த கண்டினியூஸாக நம்ம வினாக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுதான் வந்து என்னுடைய மனச்சோர்வை வந்து நீக்கும். அப்போ நம்ம அடுத்தால இன்னொரு 25 வினாக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும். என்ன நம்ம கொஷின் எடுத்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல, எதுவுமே இல்லைங்கும்போது நமக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும். அதுக்காக தான் உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கொஷின் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இயலில் இருந்து ஒரு 25 வினாக்கள் பார்க்கலாம். சரியா? பாய்.